ஃபர்ஸ்ட் நம்ம என்ன வண்டி பார்க்க போகிறோம்னா மாருதி சுசுகியில் ஈக்கோங்க. இது வந்து 2019 மாடல் 5 சீட்டர் ஏசிங்கண்ணா. உங்களுக்கு ஏசியோட வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடும். உங்களுக்கு பவர் விண்டோ மட்டும் வராது. இது 19 மாடல் மேட்டுப்பாளையம் ரெஜிஸ்ட்ரேஷன்லேயே இருக்குங்கண்ணா. ஒரே ஓனர் கண்டிஷனில் இருக்குது. 63,000 கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்லேயே இருக்குங்கண்ணா. இதில் பம்பர் ஃபிட்டிங்கு, கேரியரு எல்லாமே பர்ஃபெக்டாக போட்டிருக்காங்கண்ணா. இது ஒரு கஸ்டமர் மெயின்டெனன்ஸ் கார் தான். உங்களுக்கு வண்டி எடுத்து ஒரு செலவும் பண்ண வேண்டாம், அப்படியே எடுத்து ஓட்டிக்கலாங்க. இந்த வண்டிக்கு மஹேந்திரா காஸ்ட்டில் கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 4,85,000 மட்டும்தான் கோட் பண்ணியிருக்குங்கண்ணா. 4 ரூபா வரைக்குமே லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து நம்ம என்ன வண்டி பார்க்க போகிறோம்னா மாருதி சுசுகியில் ஸ்விஃப்ட்டுங்கண்ணா. இதுவுமே மார்க்கெட்டில் டிமாண்டான வெஹிக்கல் தான். ஆனால் இது மாடல் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. வண்டியோட குவாலிட்டிக்கும் மாடலுக்கும் சம்மந்தம் இல்லாமல் தானே இருக்கும். வந்து 2006 மாடல் வெறும் 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க. வண்டி ஆனால் எந்த ஒரு ஸ்க்ராட்ச் டென்ட்டு அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுன்னா எஃப்சி 4 வருஷம் கரண்ட்டில் இருக்குது. 2வது ஓனருமே உங்களுக்கு கோயம்புத்தூர் தான். ரெஜிஸ்ட்ரேஷன் எதுவும் சென்னை தான், ஆனால் 2வது ஓனர் கோயம்புத்தூர் தாங்கண்ணா. இந்த வண்டிக்கு மஹேந்திரா காஸ்ட்டில் கோட் பண்ணிக்க ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 2,40,000 மட்டும்தான் கோட் பண்ணியிருக்குங்கண்ணா. ரேட் வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, நெகோசியேஷன் தான். இது உங்களுக்கு விஎக்ஸ்ஐ ஆப்ஷன் வந்துருங்க. ஏசி பவர் ஸ்டேரிங், 4 விண்டோ பவர் விண்டோ வந்துருங்க. வண்டி எடுத்து ஒரு செலவும் பண்ண வேண்டாம்ண்ணா. எல்லாமே செலவு பண்ணி தான் நிப்பாட்டி இருக்குது. உங்களுக்கு எடுத்தால் இன்சூரன்ஸ் மட்டும் போடுற மாதிரி இருக்கும், மற்றபடி எந்த வேலையும் செய்ய வேண்டாங்கண்ணா. அடுத்து நம்ம என்ன வண்டி பார்க்க போகிறோம்னா ஒரு ஸ்கோடாவில் ரேபிட் தானா. அதுவும் இது ஒரு ஆட்டோமேட்டிக் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துருங்க. இது வந்து ஸ்கோடாவில் ரேபிடு 2016 மாடல், ஒரே ஓனர் கோயம்புத்தூர் நம்பர்லேயே இருக்குங்கண்ணா. இன்டீரியர் ஃபுல்லாமே உங்களுக்கு கம்பெனியில் எப்படி வருமோ அப்படி தான் வச்சுருக்காங்க. எந்த ஒரு ஆல்ட்ரேஷனுமே பண்ணலைங்கண்ணா. இல்லை உங்களுக்கு ஏர் பேக், ஏபிஎஸ், அலாய் வீலு, உங்களுக்கு கம்பெனி செட்டு வந்துடும், ப்ளூடூத்தோடு வந்துருங்கண்ணா. இந்த வண்டி ஒரு இஎஸ்டி கீர் பாக்ஸோடு வந்துருங்க. உங்களுக்கு மைலேஜே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 25லேருந்து 28 சாலிடாக கொடுக்குங்கண்ணா. அந்த அளவுக்கு மைலேஜ் கொடுக்கும். இந்த வண்டிக்கு மஹேந்திரா காஸ்ட்டில் கோட் பண்ணிக்க ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2016 மாடல் ஸ்கோடா ரேபிடு டாப் அண்ட் வேரியன்ட் ஆட்டோமேட்டிக் டீசல் வண்டி. வெறும் 88,000 கிலோமீட்டர் ஓடுனது. கோட் பண்ணிக்க ப்ரைஸே பார்த்தீங்கன்னா வெறும் 5,50,000 மட்டும்தான் கோட் பண்ணியிருக்குங்கண்ணா. ரேட்டுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, நெகோசியேஷன் தான். முடிஞ்ச அளவுக்கு ரேட் நம்ம பேசி கொடுத்துடலாம். பேங்கிங் லோன் அவைலபிள், நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஒரு 50 ரூபா இன்ஷியல் இருந்தால் போதும், இந்த வண்டிக்கு லோன் பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து நம்ம என்ன வண்டி பார்க்க போகிறோம்னா ஸ்கோடாவில் ஆக்டோவியாங்கண்ணா. இது ஒரு திருப்பூர் ரெஜிஸ்டர் வண்டி. அது போக ஃபேன்சி நம்பராகவும் உங்களுக்கு வந்துருங்கண்ணா. 4555 வண்டி நம்பரு. இது 2019 கடைசி வண்டி இதாங்கண்ணா. டீசலில் ஆக்டோவியா கடைசி வண்டி 2019 ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது வந்து கடைசியாக வந்த வண்டிங்கண்ணா. 2019 ஒரே ஓனர் திருப்பூர் நம்பர்லேயே இருக்குங்கண்ணா. 8 ஏர் பேக் வந்துடும், சீட் கவர் எல்லாமே கம்பெனியோட வந்தது. அது போக டச் ஸ்க்ரீன் செட்டு, ஆம்பியன் லைட்டு, அதுபோக உங்களுக்கு சன்ரூஃபு, உங்களுக்கு ஸ்டேரிங் கண்ட்ரோலு, ரிவர்ஸ் கேமரா, அதுபோக டிஎஸ்சி கீர் பாக்ஸு. இது வந்து 2.0 LNK TDI வந்துருங்கண்ணா. இருக்கிறதுலே டாப் அண்ட் வேரியண்ட்டுங்க. இந்த வண்டியோட 4 டயருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 95% இருக்குங்கண்ணா. மிஷிலின் டயர்ஸ் போட்டுருக்காங்க. ஆமாங்க. இது கிலோமீட்டருமே பார்த்தீங்கன்னா 129 இருக்குது. அப் டு டேட் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்லேயே இருக்குங்கண்ணா. ஒரு 2 பேர் உட்காரலாம்ண்ணா இதுக்குள்ளே. நல்ல தாராளமான ஸ்பேஸு. உள்ளேருந்து பூட்டு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு லக்கேஜ் வச்சாலும் அது வழியாகவே எடுத்துக்கலாம். நீங்கள் டிக்கி ஓப்பன் பண்ணாமே எடுத்துக்கலாம். நான் 2019 மாடல் ஒரே ஓனர் திருப்பூர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டோவியா 2.0 LNK TDI வண்டிங்க. இந்த வண்டிக்கு மஹேந்திரா காஸ்ட்டில் கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 18 லட்சம் தான் கோட் பண்ணியிருக்கேண்ணா. இதோட ஆன் ரோடே பார்த்தீங்கன்னா 35 லட்ச ரூபாங்கண்ணா. நம்ம 18 லட்சம் தான் கோட்டே பண்ணியிருக்கேன். இது ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, நெகோசியேஷன் தான். முடிஞ்ச அளவுக்கு ரேட்டு கம்மி பண்ணியே உங்களுக்கு பண்ணி தந்துடுறேன். ஃபினான்ஸ் ஆப்ஷனும் நம்ம உங்களுக்கு பெஸ்ட்டாகவே பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து நம்ம என்ன வண்டி பார்க்க போகிறோம்னா ஹூண்டாயில் i20ங்கண்ணா. இது ஒரு டாப் அண்ட் வேரியண்ட்னே சொல்லாங்க. அது போக CRDI இன்ஜின் வந்துருங்கண்ணா. இந்த இன்ஜினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் இன்ஜின் எப்படி ஸ்டார்ட் ஆகி சவுண்டு வருமோ அதே சவுண்டு தான் இந்த வண்டியிலே வருங்கண்ணா. அது போக இது உங்களுக்கு ஏர் பேகு, ABS, அலாய் வீலு, ஸ்டேரிங் கண்ட்ரோலு, பட்டன் ஸ்டார்ட்டு, டச் ஸ்க்ரீன் செட்டு, ரிவர்ஸ் கேமரா, எல்லா ஆப்ஷனுமே இந்த வண்டியில் வந்துருங்கண்ணா. வந்து i20 கடலூர் ரெஜிஸ்ட்ரேஷன்லேயும் வந்துங்க. 2016 மாடல் ஒரே ஓனர் கண்டிஷன்னா ஃபேன்சி நம்பராகவும் வந்துடும். உங்களுக்கு 9199 வந்துடும். இந்த வண்டிக்கு மஹேந்திரா காஸ்ட்டில் கோட் பண்ணிக்க ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 5,85,000 மட்டும்தான் கோட் பண்ணியிருக்குங்கண்ணா. ரேட் வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, நெகோசியேஷன் தான். உங்களுக்கு 5 lakhs to 5.5 lakhs வரைக்குமே உங்களுக்கு இந்த வண்டிக்கு பேங்கிங் லோன் அவைலபிள் தான். ப்ரொஃபைல் அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா இந்த வண்டிக்கு 40,000 இன்ஷியல் இருந்தால் போதுங்கண்ணா. பேலன்ஸ் நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து நம்ம என்ன வண்டி பார்க்க போகிறோம்னா நிசானில் மைக்ராங்கண்ணா. இது வந்து SV பியூர் டாப் அண்ட் டீசல் வேரியண்ட் வந்துருங்க. இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 2014க்கு 15ண்ணா. 2 ஓனர் கண்டிஷன் திருப்பூர் ரெஜிஸ்ட்ரேஷன்லேயே வந்துருங்கண்ணா. அது போக ஃபேன்சி நம்பருங்க. வெறும் 31 இந்த வண்டியோட ரெஜிஸ்ட்ரேஷனு. இந்த வண்டியில் இன்டீரியர் ஆகட்டும் எக்ஸ்டீரியர் ஆகட்டும் நல்ல ஒரு ஷோரூம் கண்டிஷன் எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்களோ அந்த ஒரு மெயின்டெனன்ஸ் இருக்குங்கண்ணா. இந்த வண்டியில் ஏசி பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏர் பேக், ABS, அலாய் வீலு, பட்டன் ஸ்டார்ட்டு, ஸ்டேரிங் கண்ட்ரோலு, அது போக ப்ளூடூத் சிஸ்டமு,
எல்லாமே உங்களுக்கு வந்துருங்கண்ணா. இந்த வண்டிக்கு மஹேந்திரா காசில் கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 3,75,000 மட்டும்தான் கோட் பண்ணியிருக்குங்கண்ணா. ரேட்டுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, நெகோசியேஷன் தான். இந்த வண்டிக்கு வந்து 2,000 3 வரைக்குமே உங்களுக்கு பேங்கிங் லோன் அவைலபிள் தான். ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி கொஞ்சம் எச்சம் முன்ன பின்னா நம்ம பண்ணி கொடுத்துடலாங்க. நான் அடுத்து நம்ம என்ன வண்டி பார்க்க போகிறோம், டொயோட்டோலேயே ஒரு லக்ஸரியான செடான் டைப் தான் நான் பார்க்க போகிறோம். இந்த வண்டி பார்த்திங்கன்னா டொயோட்டோ கேம்ரி. இது ஒரு ஹைப்ரிட் வண்டிங்கண்ணா. இந்த வண்டியோட மாடலே பார்த்திங்கன்னா 2015 மாடல். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கேயுமே இந்த மாடல் பார்க்க முடியாதுண்ணா. இது வந்து ஹைப்ரிட் இன்ஜின் வந்துருங்கண்ணா. இது வந்து 40 கிலோமீட்டர் வரைக்குமே உங்களுக்கு பெட்ரோலில் போகும். 40க்கு மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈவியில் அதுவே கன்வெர்ட் ஆகிக்கணும். அதனால் இதோட மைலேஜே பார்த்திங்கன்னா ஈவியில் 25 கொடுக்கும், பெட்ரோலில் 15 கொடுக்குங்கண்ணா. அந்தளவுக்கு மைலேஜ் உள்ள வண்டி இது. சூப்பர்பில் வர எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு வந்துடும். ப்ரொஜெக்டர் லைட்டு, அது போக உங்களுக்கு இன்டீரியரில் வென்டிலேட்டர் சீட்டு. ஸோ சீட்ஸ் வந்துட்டு வென்டிலேட்டர் சீட்னா முன்னாடி இருக்கிறவங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்களுக்குமே வென்டிலேட்டர் சீட்டு தான். அது போக மோட்டரைஸ்டு சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடும். அது போக ஆட்டோமேட்டிக் வந்துடும். உங்களுக்கு செட்டுமே வந்து கம்பெனி செட்டு தான், ரிவர்ஸ் கேமராவோட வந்துடும். அப்போ உங்களுக்கு ஸ்டேரிங் கண்ட்ரோல் வந்துடும். ஸ்டேரிங்கோட அட்ஜஸ்ட்மெண்ட்டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே மோட்டரைஸ்ட் தான். அப்போது மிரரோ மோட்டரைஸ்ட் தான் வந்துடும். இது எல்லா ஆப்ஷனுமே வந்துடும். வெறும் சன்ரூஃப் மட்டும்தான் வராதுங்க, மிச்சம் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. ஆம்ரஸ்ட்லேயே காலிங் கண்ட்ரோல், கம்ப்ளீட் இன்ஃபோர்டைன்மெண்ட், ஈவன் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட், முன்னாடி சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு பின்னாடியே வந்துடும் உங்களுக்கு. ஏசி டெம்பரேச்சர் முதல் கொண்டு 50 கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்குது. அதான் ஸ்பேஸ் முக்கியமாக பார்க்குறப்பே தெரியும், அந்த லக்ஸுரி ஃபீல் கண்டிப்பாக கொடுக்குன்றது. டொயோட்டா ஷோரூம்லேயே போயிட்டு இந்த மாடல் நீங்கள் செகண்ட் ஹேண்ட்ஸில் கேட்டிங்கனாலுமே எங்கேயுமே கிடைக்காது, நம்மக்கிட்ட மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. இந்த வண்டிக்கு மஹேந்திரா காசில் கோட் பண்ணியிருக்க ப்ரைஸே பார்த்தீங்கன்னா வெறும் 14 லட்சம் தான் கோட் பண்ணியிருக்குங்கண்ணா. இது வந்து 2015 மாடல், 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. ஏன் 2வது ஓனர் மாறிடுச்சுன்னா, ஃபஸ்ட்டு ஓனர் வந்து வெளியூர் போகிறதுனால ஒரு ஃப்ரெண்டு பேரில் மாற்றி கொடுத்துட்டு போயிட்டார். அவர் அங்கே செட்டில் டவுன் ஆகிட்டார். அதனால் செகண்ட் ஓனர் வந்து சேலுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் 2 ஓனர் ஆயிடுச்சு, வேறு ஒன்றுமே பிரச்சனை கிடையாதுண்ணா. பட் இப்போ இருந்தாலும் டாக்குமெண்ட்டில் 2 ஓனர், ஆனால் ஓட்டுனது ஒரே ஓனர் தான். இதுக்கு பேங்கிங் லோனுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 lakhsலேருந்து 12 lakhs வரைக்குமே தாராளமாக வாங்கி கொடுத்துடலாம். எவ்வளோ ப்ரைஸ் சொல்லியிருந்தோம்? 14 lakhs சொல்லியிருக்கேன். அதுவும் ஃபிக்ஸ்டு கிடையாது, நெகோசியேஷன் தான். இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குண்ணா. லைவ் தான், எல்லாமே லைவ். 15 lakhs வரைக்கும் உங்களுக்கு ஐடிவியே இருக்குது இன்சூரன்ஸ். நான் அடுத்து நம்ம என்ன வண்டி பார்க்க போகிறோம்னா, ஸ்கோடாவில் இதுவும் ஒரு லக்ஸரியான செடான். இதை மிஞ்சறக்கு இப்போ வரைக்குமே எந்த வண்டியுமே வரலண்ணா. இப்போ விர்டஸ் ஆகட்டும், எதுவுமே உங்களுக்கு இந்த அளவுக்கு ஸ்பேசியஸ்ஸு, அது போக உங்களுக்கு அப்பீரன்ஸு போக உங்களுக்கு ஆப்ஷன்ஸு, அதெல்லாம் எந்த வண்டியிலுமே இப்போ வரைக்கும் வரலண்ணா. இன்ஜின் பவர்லாம் எப்படி இருக்குங்க? ஆனால் இதுவுமே சேர்ந்து உங்களுக்கு 2.2 LNK TDI தான். உங்களுக்கு ஆக்டோவியோட இன்ஜினே தான் இதே இன்ஜினு. இன்னும் உங்களுக்கு லுக் வைஸ் மாறும், அது போக நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இது வந்து உங்களுக்கு 2016 மாடலுங்கண்ணா. சேலம் நம்பர் ஒரே ஓனர் கண்டிஷனில் வந்துடும். ஆல் 4ங்க. 2016 ஒரே ஓனர் வண்டி தாங்கண்ணா. சேலம் ரெஜிஸ்ட்ரேஷனாக உங்களுக்கு இன்டீரியர்லேயே சேம் உங்களுக்கு வென்டிலேட்டர் சீட்டுமே வந்துடும், மோட்டரைஸ்டு மிரர் வந்துடும், மோட்டரைஸ்ட் சீட்டும் வந்துடும். உங்களுக்கு 8 ஏர் பேக் வந்துருங்கண்ணா. 8 ஏர் பேக் வந்துடும். சன்ரூஃபும் வந்துருங்கண்ணா. இதில் இருக்கிறதுலே இதுதான் டாப் அண்டு. ஆன்ரோடே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது 45 ரூபா டு 50 ரூபா வரைக்கும் வருங்கண்ணா. ஆன்ரோட் காஸ்ட்டு 45 ரூபாலேருந்து 50 ரூபா வரைக்கும் வரும். இது வந்து ஒரு டீசல் வேரியண்ட் காருங்க. 1.35 ஓடி இருக்குங்கண்ணா. கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. 1.35 ஓடி இருக்குது. அப்படியே கம்பெனி சர்வீஸ்லேயே இருக்குது. செக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம், அந்த அளவுக்கு இருக்கும். இதுவுமே LNK தான். ஆமாம்மா, 2.2 LNK தான். இது சேம் DSG கீர் பாக்ஸோடு வந்துடும். உங்களுக்கு மஹேந்திரா காசில் இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 18 லட்சம் தான் கோட் பண்ணியிருக்கேண்ணா. ரேட்டுமே வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, நெகோசியேஷன் தான். பேங்கிங் லோனு இதுக்கு அவைலபிள் தான், நம்ம வாங்கி கொடுத்துடலாம். ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம பேங்கிங் லோன் பண்ணி கொடுத்துடலாம். நான் அடுத்து நம்ம என்ன வண்டி பார்க்க போகிறோம்னா, ஆடியில் Q5ண்ணா. இது ஒரு 3 லிட்டர் இன்ஜின், குவாட்ரா V6 இன்ஜின் வந்துருங்க. இது ஒரு TDI வண்டி. அது போக உங்களுக்கு டீசல் வேரியண்ட்டில் வந்துருங்கன்னா ஆட்டோமேட்டிக்கு. இது வந்து 2014 மாடல், 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. ஃபேன்சி நம்பராக உங்களுக்கு வந்துருங்கன்னா 5005. இந்த வண்டியோட கலரே பார்த்திங்கன்னா வெளியே கஸ்டமர் தேடி கண்டுபிடிச்சி அடித்த கலர் தான். வயல்டரி கிரேன்னு சொல்லுவாங்க. இந்த கலர் எங்கேயுமே கிடைக்காது, லிமிட்டெட் எடிஷன் வண்டிங்கண்ணா. இது வந்து ஆடி Q5லேயே லிமிட்டெட் எடிஷன் வண்டி. ஆனால் ஆக்சுவலாக RC புக்கில் எல்லாமே மாற்றியாச்சுண்ணா. கலர் எல்லாமே மாற்றியாச்சு. வால்ட்ரி கிரேங்கிறது மென்ஷன் ஆகி உங்களுக்கு வந்துடும். வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் ரெஜிஸ்ட்ரேஷனு 2014. ஃப்ரண்ட் 2 டயருமே உங்களுக்கு புதுசு, பேக் 2 டயரும் உங்களுக்கு ஒரு ஹாஃப் கண்டிஷன் இருக்குங்கண்ணா. உள்ள உங்களுக்கு சீட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 ஏர் பேக் வந்துருக்குண்ணா. சேம் 8 ஏர் பேக் வந்துடும். ஆட்டோமேட்டிக் கீர் பாக்ஸ் வந்துடும். அது போக உங்களுக்கு ஒரு சன்ரூஃப், பேனராமிக் சன்ரூஃப்னா லாஸ்ட் வரைக்குமே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நல்லா ஃபுல் ரூஃபுக்கு இருக்கும். ஃபுல் ரூஃப்கே உங்களுக்கு இருக்கும். மோட்டரைஸ்டு சீட்ஸ் தான். மோட்டரைஸ்டு சீட்ஸு உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே வந்துருந்தா இந்த வண்டியில்.
இந்த வண்டிக்கு மஹேந்திரா காசில் கோட் பண்ணியிருக்க ப்ரைஸே பார்த்தீங்கன்னா வெறும் 15,50,000 ரூபா தான் கோட் பண்ணியிருக்கேண்ணா. ரேட்டுமே வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, நெகோசியேஷன் தான். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணித்தர முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். லோன் ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா 10 ரூபாலேருந்து 12 ரூபா வரைக்கும் தாராளமாக கிடைக்கணும். ஓகே, அதே போல் எக்ஸாஸ்ட் பார்த்தோம்னா டியூவல் எக்ஸாஸ்ட் இருக்குது இதுக்கு. ஆமாங்கண்ணா, அதான் லிமிட்டெட் எடிஷன் வண்டிங்கண்ணா. இது பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறேன், கரெக்டுங்களா? சூப்பராக இருக்குண்ணா. வண்டி ஓட்டி பார்த்தாங்கன்னா விட மாட்டாங்க, அந்த அளவுக்கு இருக்கும். நான் அடுத்து நம்ம என்ன வண்டி பார்க்க போகிறோம்னா இனோவா 2009 மாடல், 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குங்கண்ணா. இது ஒரு நாமக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துருங்க உங்களுக்கு. TN28 உங்களுக்கு வி மாடலுங்கண்ணா. இது இருக்கிறதுலே இதான் டாப் அண்ட் வேரியண்ட்டுங்க. 2.5V உங்களுக்கு ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏர் பேக், ஏபிஎஸ், அலாய் வீலு. உங்களுக்கு சீட் கவரே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்கண்ணா. எல்லாமே புதுசு சீட் கவர். அது போக 4 டயருமே போட்டு அப்படியே எடுத்தோன்னு கொடுத்துட்டாரு. ஒரு 2 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருப்பார். 2 கிலோமீட்டருங்களா? ஒரு 2 கிலோமீட்டர் தான் ஓட்டினார். அது போக உங்களுக்கு சீட்டு வந்து உங்களுக்கு விஐபி சீட்டு வந்துடும். நடுவில் லாஸ்ட்டில் வந்து 3 பேர் தாராளமாக உட்காரலாம். ஃப்ரண்ட்டில் 2 பேர் உட்காரலாம். அதுக்கு முன்னாடி 2 பேர் உட்காரலாம். ஒரு 8 சீட் 7 சீட்டர் வண்டின்னு சொல்லலாம். இது 2.5 லிட்டர் 2.5 வி மாடல், வி வேரியன்ட். ஆமாங்கண்ணா. உங்களுக்கு ஸ்டேரிங் கண்ட்ரோலு, டச் ஸ்க்ரீன் செட்டு போட்டிருக்காங்க. அது போக உங்களுக்கு ரிவர்ஸ் கேமராவும் இன்பில்டாக வந்துடும் உங்களுக்கு. இந்த வண்டிக்கு மஹேந்திரா காசில் கோட் பண்ணிக்க ப்ரைஸே பார்த்தீங்கன்னா வெறும் 7,50,000 ரூபா தான் கோட் பண்ணியிருக்குங்கண்ணா. இதில் உங்களுக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா 3.5 வருஷத்துக்கு லைவில் இருக்குங்க. இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சு, எஃப்சி 3.5 வருஷத்துக்கு லைவில் இருக்குது. இந்த வண்டி எடுத்து ஒரு செலவு பண்ண வேண்டாங்கண்ணா. உங்களுக்கு இது உட்பட உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஃப்ளாக் போஸ்ட்டு, ஃப்ளாக் போஸ்ட் உட்பட கொடுத்துருவாங்க. உங்களுக்கு 2 ப்ராஜெக்ட் லைட் வந்துடும். வண்டி நல்லாயிருக்கும். வண்டி எடுத்து ஒரு செலவு பண்ண வேண்டாம். இன்ஜின்லாம் பக்காவாக இருக்குண்ணா. கிலோமீட்டரும் வந்து 260 ஓடி இருக்குண்ணா. 258 வரைக்குமே கம்பெனி சர்வீஸு, வெளியே எங்கேயுமே விடலை. ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனிலே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்த வண்டி தானே. அடுத்து இன்னொரு இனோவாண்ணா. இது வந்து 2011 மாடலு. இது வந்து கோயம்புத்தூர் நம்பர் 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. ஆனால் இது வந்து ஜி வேரியண்ட் தான், மிட் அண்ட் வேரியண்ட் தான். உங்களுக்கு ரூஃப் ஏசி எல்லாமே வந்துடும். ஆனால் ஏர் பேக், ஏபிஎஸ் மட்டும் வராதுங்கண்ணா. மிச்சபடி எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு வந்துடும். வந்து கோயம்புத்தூர் நம்பர் 2 ஓனர் 2011 மாடலு. எடுத்த சின்ன வேலை இருக்குண்ணா, பெருசாக கிடையாது. என்னென்ன வேலைன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அது போக டயர் பாயிண்ட்டு ஒரு கண்டிஷன் இருக்கும், நம்ம அதை பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஆஸ் இட் இஸ் கண்டிஷன் கஸ்டமர் அப்படியே கொடுக்குறாங்க. அதனால தான் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிக்க ப்ரைஸே பார்த்தீங்கன்னா வெறும் 8 லட்ச ரூபா தான் கோட்டே பண்ணியிருக்குங்கண்ணா. இதுக்கு ஃபினான்ஸே பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா வரைக்கும் ஃபினான்ஸ் கிடைக்கும். ஓகே, 2012ங்களா? 11 மாடல். 2011 மாடல். 11 மாடல் எங்கேயுமே இந்த ரேட்டுக்கு கிடையாது. 10 லட்ச ரூபாய்க்கு கம்மி வண்டி கிடையாதுங்கண்ணா. நம்ம மட்டும்தான் 8 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதுவும் எடுத்திங்கன்னா 50 ரூபா செலவு இருக்குமே தவிர பெருசாக உங்களுக்கு செலவு இருக்காதுண்ணா. அதையும் நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். எஃப்சி இன்சூரன்ஸுக்கு உங்களுக்கு 25 ரூபா செலவாகும். டயர் 4 போட்டிங்கன்னா ஒரு 25 ரூபா செலவாகும், அவ்வளோதான். ஆனால் ஒரிஜினல் டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். ஒரிஜினல் TN38 ரெஜிஸ்ட்ரேஷன் தான். ஓகே, கோயம்புத்தூர் நம்பரே தான், 2 ஓனர் கண்டிஷனில். அப்போ ஜி வேரியண்ட்டே தான். உங்களுக்கு இன்ஜின் எல்லாமே பக்காவாக இருக்கும். 2,27,000 மட்டும்தான் ஓடி இருக்குண்ணா. ஓகே, அதுவுமே உங்களுக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்லேயே வந்துடும். டெல்லி வண்டிலாம் தேடி பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து ரிஸ்க் எடுத்து அதுக்கு அவ்வளோ செலவு பண்ணி ஓட்டுறதுக்கு கம்மன் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிடலாம். எடுத்து ஒரு எஃப்சி மட்டும் பார்த்தீங்கன்னா தாராளமாக 5 வருஷத்துக்கு ஓட்டிக்கலாம். ரீசேல் வேல்யூ நல்லா இருக்கும். ஆமாங்க, அதை பார்க்குறப்ப. அடுத்து நம்ம என்ன வண்டி பார்க்கணும், சேம் ஸ்கோடாவில் ஆக்டோவியா தானா. இதுவுமே 2019 மாடல். இது வந்து கிலோமீட்டர் தான் ஹைலைட்டு. வெறும் 82,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்கண்ணா. ஜென்யூன் தான். ஜென்யூன் தான். ஒரிஜினல் கிலோமீட்ரு. ஒரே ஓனர் கண்டிஷன் தான். 2 ஓனர் 3 ஓனர் கிடையாது. ஒரே ஓனர் கண்டிஷன் தான். 2019 மாடல் 2.2 LNK வேரியண்ட் தான். அதுவும் சேம் TDI தான். டீசல் வண்டி, ஆட்டோமேட்டிக்கு, 2.2 இன்ஜின் தான். உங்களுக்கு சன்ரூஃபு சேம் அதே 8 ஏர் பேக்கு, ஏபிஎஸ், அலாய் வீலு, டச் ஸ்க்ரீன் செட்டு, ரிவர்ஸ் கேமரா, உங்களுக்கு டிஎஸ்சி கீர் பாக்ஸு, ஆம்பியன் லைட்ஸு, இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே வந்துருங்கண்ணா இந்த வண்டியில். ஆனால் இந்த வண்டி வந்து சென்னை ரெஜிஸ்ட்ரேஷங்கிறதுனால கோட்டிங்கே கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். வந்து வெறும் 17 லட்சம் தான் கொடுத்துருக்கேன் கோட்டிங்கு. அதுவுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, நெகோசியேஷன் தான். என்னென்னா இந்த வண்டி எடுத்திங்கன்னா எடுத்தோடனே ஆயில் சர்வீஸ், ஜென்ரல் சர்வீஸ் நம்ம பார்க்குற மாதிரி இருக்குங்கண்ணா. எடுத்தால் சர்வீஸ் பார்க்கணும், அந்த கண்டிஷனில் நிற்கிது. ஆயில் சர்வீஸ் ஓகே, அதை தாண்டி வேறு எதுவும் பெருசாக கிடையாது. வேறு இன்னும் பெருசாலாம் கிடையாதுண்ணா. எடுத்தால் ஒரு ஜென்ரல் சர்வீஸ், ஆயில் சர்வீஸ் பார்த்தா போதுங்க. மற்றபடி இந்த வண்டியில் எந்த ஒரு செலவுமே பண்ணுவாங்கன்னா டயர் பாயிண்ட் உட்பட உங்களுக்கு ஒரு 95% வரைக்குமே உங்களுக்கு டயர் பாயிண்ட் இருக்கும். ஓகே, இந்த வண்டிக்கு பேங்கிங் லோன் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஒரு 14 to 15 lakhs வரைக்குமே பேங்கிங் லோன் நம்ம பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. அடுத்து நம்ம என்ன வண்டி பார்க்க போகிறோம்னா சேம் ஸ்கோடாவில் ரேபிட்னா. நம்ம ஃபஸ்ட்டு ஆட்டோமேட்டிக் பார்ட் இருந்தோம், இது மேனுவலுங்க. நம்மகிட்ட ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. ஆட்டோமேட்டிக் வேணுன்னா ஆட்டோமேட்டிக் எடுத்துக்கலாம், மேனுவல் வேணாலும் மேனுவல் எடுத்துக்கலாம். ஆனால் இது வந்து 2015 மாடல், ஒரே ஓனர் கண்டிஷனில் இருக்குது. அதுவுமே வந்து உடுமலைப்பேட்டை ரெஜிஸ்ட்ரேஷன்லேயே இருக்குங்கண்ணா. லோக்கல் நம்பர் தான். வந்து மேனுவல் வந்துடும், மேனுவல் டீசல். இது வந்து உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் மேனுவலில் இதுதான் டாப் எண்டுங்கண்ணா.
உங்களுக்கு ஏர் பேக், ஏபிஎஸ், அலாய், ஸ்டேரிங் கண்ட்ரோலு, சிஸ்டமேட்டிக் வந்து எல்லாமே கம்பெனியோட வந்தது. சீட் கவருமே கம்பெனியோட வந்தது தானே. எதுவுமே ஆல்ட்ரேஷன் எதுவுமே பண்ணலை. உங்களுக்கு ஸ்க்ராச்சஸ், டென்ட்டு அந்த மாதிரி எதுவுமே இருக்காதுங்கண்ணா. உங்களுக்கு 4 டயருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 95% டயர் பாயிண்ட் இருக்கும். இந்த வண்டிக்கு மஹேந்திரா காசில் கோட் பண்ணிக்க ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 5,25,000 மட்டும்தான் கோட் பண்ணியிருக்குங்கண்ணா. நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் பார்த்துருந்தோம், அது வந்துட்டு 16 மாடலுங்கிறதுனால 5,50,000 கோட் பண்ணியிருக்கு. இது வந்து 2015 மாடலுங்கிறதுனால 5,25,000 கோட் பண்ணியிருக்குங்கண்ணா. இதுவுமே பேங்கிங் ஃபினான்ஸ் வந்து நம்ம அவைலபிள் தான், பண்ணி கொடுத்துடலாம். 4 ரூபாலேருந்து 4,000 ரூபா வரைக்குமே பேங்கிங் ஃபினான்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துடலாங்க. மாரி சுசுகியில் இப்போ வரைக்கும் மார்க்கெட்டில் உள்ள வண்டி தான், அதுவும் டீசல் வேரியண்ட்டில் கொண்டு வந்திருக்கணும். இது வந்து ஸ்விஃப்ட் டிசையர் சொல்லுவாங்கண்ணா. உங்களுக்கு பெருசாக டிக்கி இருக்காது, ஒரு சின்ன டிக்கி தான். ஸ்விஃப்ட்டுக்கும் ஸ்விஃப்ட் டிசையருக்கும் இதுதான் வித்தியாசம் இருக்குங்கண்ணா, வேறு ஒன்றும் இருக்காது. இது வந்து 2013 மாடல், 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. அது சென்னை நம்பர் 2 ஓனரில் இருக்குங்கண்ணா. இது வந்து கிலோமீட்டருமே பார்த்தீங்கன்னா 155 கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்லேயே இருக்குங்கண்ணா. வண்டி ஆனால் கோயம்புத்தூர் வண்டி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியில் வண்டி கொண்டு வந்திருக்குங்கண்ணா. இது வந்து உங்களுக்கு ஏசி, பவர் ஸ்டேரிங்கு, பவர் விண்டோ, ஒரு மிட் அண்ட் வேரியண்ட்டுங்க, விடிஏ வந்துடும். இந்த 4 டயருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 95% டயர் பாயிண்ட் இருக்குங்கண்ணா. இந்த வண்டியோட சீட் கவரே பார்த்தீங்கன்னா ஹைலைட்டு போட்டு புதுசாக போட்டு அப்படியே கொண்டு வந்திருக்கிறாங்கண்ணா. சீட் கவர் வண்டிக்கு பிளாக் அண்ட் ஒரு பீச் கலர் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இந்த வண்டிக்கு மஹேந்திரா காசில் கோட் பண்ணிக்க ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 4,70,000 மட்டும்தான் கோட் பண்ணியிருக்குங்கண்ணா. ரேட்டு வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, நெகோசியேஷன் தான். உங்களுக்கு பேங்கிங் ஃபினான்ஸும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். 2013ங்கிறதுனால பேங்கிங் ஃபினான்ஸ் நம்ம உங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம். நான் அடுத்து நம்ம என்ன வண்டி பார்க்குறோம்னா கிராண்ட் ஐட்டனில் இதுவும் ஒரு டீசல் வேரியன்ட் தானே. டீசல் இன்ஜின், அது டீசல் இன்ஜின், சிஆர்டி இன்ஜின் வந்துடும். உங்களுக்கு 2014 மாடல், 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குங்கண்ணா. வந்து 1,21,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்கண்ணா. ஆக்சுவலி இந்த மாடலுக்கு பெட்ரோல் வண்டியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 380, 390 சொல்லுவாங்கண்ணா. நம்ம டீசல் வேரியண்ட்டே பார்த்தீங்கன்னா வெறும் 3,70,000 தான் சொல்லியிருக்குங்கண்ணா. 2014 மாடலு. இது வந்து உங்களுக்கு பட்டன் ஸ்டார்ட் வந்துடும். ஒரு ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டுங்கண்ணா. ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 விண்டோ, பவர் விண்டோ வந்துடும். அப்போது உங்களுக்கு பட்டன் ஸ்டார்ட்டும் வந்துடுங்கண்ணா. உங்களுக்கு வண்டி எடுத்து ஒரு வேலை செய்ய வேண்டாங்கண்ணா, எல்லா சர்வீஸுமே பண்ணி தான் நிப்பாட்டியிருக்குங்க. இந்த வண்டிக்கு மஹேந்திரா காசில் கோட் பண்ணிக்க ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 3,70,000 தான் கோட் பண்ணியிருக்கு. பேங்கிங் ஃபினான்ஸும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். 2014ங்கிறதுனால பேங்கிங் ஃபினான்ஸு ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு 7 சீட்டர் கார் தான் பார்க்க போகிறோன்னா, இது வந்து மஹேந்திரா ஸ்கார்பியோ 2006 மாடலுங்க. இது ஒரு 4 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. உங்களுக்கு ஃப்ரண்ட் 2 டயரும் பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குங்கண்ணா. அது போக இன்டீரியரில் உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன் வந்துடும் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங்கு, 4 விண்டோ, பவர் விண்டோ வந்துடுங்க. சீட் கவரு, மேட்டு எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குண்ணா. வண்டி எடுத்தால் சின்ன வேலை இருக்குங்கண்ணா. இந்த வண்டிக்கு மஹேந்திரா காசில் கோட் பண்ணிக்க ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 2,50,000 கோட் பண்ணியிருக்கு. இது வந்து ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாதுங்கண்ணா, நெகோசியேஷன் தான். முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்தீங்கன்னா பெஸ்ட்டாக உங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம். ஒரு மாருதி சுசுக்கியில் ஸ்விஃப்ட்டு தான் நான் பார்க்க போகிறோம். இது இப்போ வரைக்குமே மார்க்கெட்டில் டிமாண்டான வெஹிக்கிள் தான். இது வந்து 2012 மாடல், 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குங்கண்ணா. சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன்லேயே வந்துடும். உங்களுக்கு இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,09,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்கண்ணா. இது வந்து உங்களுக்கு ZXi வேரியண்ட் வந்துருங்கண்ணா. இன்டீரியர் உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன் வந்துடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் பேக்கு, ஏபிஎஸ், அலாய் வீலு, ஸ்டேரிங் கண்ட்ரோலு, டச் ஸ்க்ரீன் செட்டு, ரிவர்ஸ் கேமராலேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்துடும்ண்ணா. இந்த வண்டிக்கு மஹேந்திரா காசில் கோட் பண்ணிக்க ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 3,70,000 தான் கோட் பண்ணியிருக்குங்கண்ணா. இது ரேட்டுமே வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, நெகோசியேஷன் தான். ஒரு 12 மாடல் உங்களுக்கு பேங்கிங் லோனே நம்ம வாங்கி கொடுத்துடலாங்க. பார்க்க போகிறோம்னா ஃபியட்டில் லீனியாங்கண்ணா. இது வந்து 2011 மாடல், 3 ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஜெட் இன்ஜின் வந்துருங்கண்ணா. இது உங்களுக்கு பெட்ரோல் இன்ஜின் வந்துடும். அது போக டாப் அண்ட் வேரியண்ட்டுக்கு உங்களுக்கு ஏர் பேக்கு, ஏபிஎஸ், அலாய் வீலு, ஸ்டேரிங் கண்ட்ரோலு எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஏசி, பவர் ஸ்டேரிங் உள்ள வண்டி தான். இந்த வண்டிக்கு மஹேந்திரா காசில் கோட் பண்ணிக்க ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 2,25,000 மட்டும்தான் கோட் பண்ணியிருக்குங்கண்ணா. ரேட்டுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நெகோசியேஷன் பண்ணி பேசிக்கலாம். கஸ்டமர் வெஹிக்கிள் தான். இது ஃபினான்ஸ் ஆப்ஷனும் உங்களுக்கு நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஆனால் நம்ம ஆஃபீஸோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மஹேந்திரா காசுங்கண்ணா. நம்ம ஆஃபீஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா கோயம்புத்தூரில் சரவணப்பட்டி டு துடிலூர் ரோட்டில் போகும்போது உள்ளே வந்து சங்கரா காலேஜ் பஸ் ஸ்டாப் இருக்குங்கண்ணா. அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து சின்னவடம்பட்டி ரோடு இறங்கும் போது ஒரு 150 மீட்டரில் லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா மஹேந்திரா காசு லொக்கேட் ஆகிருக்கணும். அப்போது உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா என் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷன் உட்பட எல்லாமே உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க. அது போக உங்களுக்கு வெளியூரில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு கேட்லாக உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க. நீங்கள் அதில் என்ன வண்டி வேணுமோ அதை சூஸ் பண்ணி சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேசிக்கலாங்க. நியர்லி ஒரு 25 வெஹிக்கல்ஸ் பக்கம் நம்ம கேட்லாகில் போட்டு வச்சுருக்கு. அது கூட நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். வித் ப்ரைஸோட இருக்கும். வித் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குங்கண்ணா. ஸோ நெக்ஸ்ட் மந்த் இதே மாதிரி சூப்பரான கலெக்ஷன்ஸோட திரும்ப வந்து மீட் பண்ணுறேன். கண்டிப்பாக. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ.